உயிரோட இருக்கணும்? போ, போய் செத்து தொலை. உங்களுக்கு யார் மேல கோவம்? என் மேல தானே கோவம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன திட்டி தீத்துடுங்க. ஆனா சாப்பிடாம இருக்காதீங்க. செல்லம்மா, சும்மா இப்படி பேசி பேசி எனக்கு கோவத்தை வர வைக்காத. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல, எனக்கு என் மேலேயே கோவம். எந்த வேலையும் செய்யாம வெட்டியா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் பாரு, வீல் சேர்ல உட்காந்து. நான் ஒரு மானம் கேட்டவன். என்னங்க இது? இந்த தாழ்வு மனப்பான்மையோட யோசிக்கிறதாங்க தப்பு. என்ன அட்வைஸ் பண்றியா இல்ல சண்டை போடுறியா? ஏங்க, அந்த மதுபிதா ஒரு மனுஷியே கிடையாதுங்க. அவ பேசுனதை ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கீங்களே. சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம், போ போ. மான ரோஷம் இல்லாதவன் தானே நீ. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? போ, போய் செத்து தொலை. போ, போய் செத்து தொலை. போ, போய் செத்து தொலை. இந்தப்பா, இந்த பழத்தை சாப்பிடு. என்ன கிண்டலா? ஏண்டாப்பா, பழத்தை சாப்பிடுன்னு சொல்றேன், இதுக்கு பேர் கிண்டலா? நான் என்னடா பண்றது? குரங்கு கையில பழத்தை கொடுக்குற மாதிரி உரிச்சு உரிச்சு தரீங்க. அது சரி, நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எப்படியா போங்கடா. யாரும் உங்ககிட்ட பழம் கேட்டா? வேணான்னா விட்டுட்டு போய, அதுக்காண்டா கத்தல. ஏங்க, நீங்க ராத்திரி மாத்திரை போடுங்க. வெறும் வயித்துல எப்படிங்க மாத்திரை சாப்பிட முடியும்? கொஞ்சம் பாலாவது குடிங்க, மாத்திரை போடலாம். நான் போய் எடுத்துட்டு செல்லம்மா, என்ன விடு. போ, நீ போய் படு, போ, விடு. என்ன இப்படி அள வைக்கிறது உங்களுக்கு வழக்கமா போச்சு. நான் அழ வைக்கிறேனா? எல்லாருமா சேர்ந்து என்ன அழ வைக்கிறாங்க? நான் அழ வைக்கிறேனா? வைக்கிறேன். எல்லாரையும் கூடிய சீக்கிரமே அழ வைக்கிறேன். பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? போ, போ, போய் செத்து தொலை. ஏங்க,
என்னங்க? மாமா, என்னம்மா? மாமா, இந்த வரமா. அம்மா, இந்த காஃபி அவருக்கு கொடுங்க. அவன் இன்னும் எழுந்திருக்கலையம்மா? என்ன சொல்றீங்க? அவர் ஏஞ்சு வரண்டால உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சேன். என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அங்கேயும் இல்லம்மா. அவர் இல்லையா? எங்க போயிட்டாரு? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்கானா? என்னங்க? என்னங்க? செல்லம்மா, அவனை எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டம்மா, காணுமேம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அவர் எங்க போயிருப்பாரு? அதுவும் வீல் சேர்ல. அம்மா, எனக்கு என்னமோ அவன் திட்டம் போட்டுதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். மாமா, ஆமாம்மா, ராத்திரி முழுக்க அவன் முகமே சரியில்லைம்மா. ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அது சரி, ராத்திரி ஒரு ரூம்ல தானே படுக்க வந்தான்? எனக்கு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு. குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்துச்சா. நான் எப்ப தூங்கினேன்னு எனக்கே தெரியும் மாமா. அவர் வந்தாரா இல்லைன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு ரூம்க்கே வரலையா? தெரியல மாமா. நான் காலையில ஏச்சு பார்த்து அவர் காணும். வழக்கம் போல வேற நேரம் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப காணும்னு சொல்றீங்களே. அப்போ என் புள்ள ராத்திரியே வீட்டை விட்டு போயிட்டானா? மாமா, வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சும்மா சும்மா சொல்லாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த சனினால வந்ததுமா. அதான் அந்த ஏகே பொண்டாட்டி வடமொழியை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசினாமா. ஒருவேளை அந்த வேதனை தாங்காம போயிருந்தாலும் போயிருக்கலாமா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மாமா? நீ என்ன பண்ணுவ? எதுக்கு எடுத்தாலும் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ற, எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துற. அப்ப அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை தாங்காம தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன மாமா, எல்லாம் என் மேல தப்பு சொல்றீங்க? அப்ப தண்டனை எனக்கு தானா? அப்போ என் புள்ள பண்ண தப்புங்கிறிய? பின்ன என்ன மாமா? நான் யாருக்காக உழைக்கிறேன்? இவருக்காகவும் குழந்தைக்காக தானே உழைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மேல அக்கறை எல்லாமே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். எல்லாமே அவர் வைத்தியத்துக்காக தானே. அவரை ஃபாரின் கூட்டிட்டு போனா எப்படியாவது ஆபரேஷன் பண்ணணும். அந்த பணத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம எங்க போயிட்டார்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடம்பு சரியில்லாதவர் ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறாரு? தம்பி சார், என் பையன் இந்த பக்கம் போனதை பாத்தியா? தெரியலையே சார், பார்க்கல சார். இந்த வாசல் பக்கம் தான் உட்காந்துருப்பான். நான் இப்பதான் சார் வேலைக்கு வந்தேன். எனக்கு தெரியாது சார், பார்க்கல சார். சரி சார். என்ன மாமா, என்ன விசாரிச்சீங்களா? அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டம்மா, யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. ஐயோ, அம்மா நீ ஒன்னும் அழாதம்மா, நீ உள்ள போ, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல மாமா, நானும் உங்க கூட வரேன். சொன்ன கேளுமா, நான் போய் பீச் பக்கம் பார்த்துட்டு வரேன். அவன் அங்கதாம்மா இருப்பான். நீ பதற்றப்படாம உள்ள போமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். போமா, போ போ. ஏங்கய்யா, காலங்காத்தால யாரு? ஹலோ செல்லம்மா, என்ன காலங்காத்தால ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஹலோ செல்லம்மா, என்னாச்சு? வடமொழியோட ஏதாவது பிரச்சனையா? அவரை காணும். என்னது? வடமொழியே காணுமா?
நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏகேவோட காமெண்ட்ஸ் காலேஜ் எதுவுமே எனக்கு வேண்டான்னு. ஆமா, அதுக்கு என்ன? அந்த மதுமிதா நேத்திக்கு வந்து அவரை கண்டபடியா பேசிட்டா. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனா கேட்கல. அந்த அவமானத்துல அவர் எங்கேயோ போயிட்டாரு அவினாஷ். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த பாருங்க, பதட்டப்படாதீங்க செல்லம்மா. ஒன்று பண்ணுங்க, அவர் இருக்கிற நிலைமைக்கு எங்க போயிருப்பாரு? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு. மாமா விட்டு தேட சொல்லுங்க. மாமா அவரை தேடித்தான் போயிருக்காரு. அப்படியா? சரி, ஒன்று பண்ணலாமா? எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவினாஷ், அவருக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் போட பிடிக்காது. செல்லம்மா செல்லம்மா, சொல்றது கேளுங்க. வடமலையை காணோம், நாம் அவரை தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட இருக்க எல்லா சோர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். செல்லம்மா செல்லம்மா ப்ளீஸ், இது பாருங்க, அழாதீங்க. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பண்ணுறேன், நானும் சிட்டி முழுக்க தேடி பார்க்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? வடமலை எங்கெல்லாம் போவாருங்கிறது முதல்ல ஒரு லிஸ்ட் போடுங்க. அங்கெல்லாம் போய் பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு செல்லம்மா, பக்கத்துல தான் இருப்பாரு. நான் கான்டாக்ட்ல இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? கண்டிப்பா வரேம்மா, கண்டிப்பா. சரிங்களா? அது பாருங்க செல்லம்மா ஒரு நிமிஷம். ஒருவேளை அவர் தங்கச்சி அமுதா வீட்டுக்கு போயிருப்பாரோ? இல்ல, நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா அமுதா மேல ஒரு கோவமா இருக்காரு, அங்க போயிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்க செல்லம்மா, பொண்டாட்டி மேல கோவம் வரும்போது தங்கச்சி மேல இருக்க கோவம் எல்லாம் போயிடும். யோசிக்காதீங்க. நீங்க எதுக்கும் அமுதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். சரி சரி அவினாஷ். சபா வடமலை. அண்ணி, அமுதா, அங்க அண்ணன் வந்திருக்காரு. என்ன நீ பேசுறீங்க? அண்ணனால தனியா எப்படி வர முடியும்? அதான் எனக்கு புரியல. அண்ணி, என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? உன் அண்ணனை காணோம். என்னது? அண்ணனை காணுமா? ஆமா. என்ன நீ சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணன் எதுக்காக வீட்டை விட்டு போனாரு? சொல்லுங்க அண்ணி. நான் என்னத்த சொல்லுவேன்? நான் எவ்வளவுதான் அவரை நல்லா பாத்துக்கிட்டாலும் அவர் திடீர்னு கோவப்படுறாரு, டென்ஷனா பேசுறாரு. நேத்து முழுக்க அவர் டென்ஷனா இருந்தாரு. காலையில ஏச்சு பார்த்து அவரை காணோம். அண்ணி, நான் என்ன பண்ணணும்? எங்க போய் அவரை தேடணும்? எனக்கு எதுவுமே புரியல அமுதா. சித்தப்பா கிட்ட கேட்டு பாத்தீங்களா? சித்தப்பா கிட்ட சொல்லாம அண்ணன் எங்கேயுமே போக மாட்டாரு. அவருக்கும் எதுவுமே தெரியல. இப்ப மாமா அவர் தேடிதான் போயிருக்காரு. அமுதா, அமுதா, வாசுவ கொஞ்சம் தேடி பார்க்க சொல்றியா? கண்டிப்பா தேடி பார்க்க சொல்றேன். அண்ணி, நீங்க அழாதீங்க அண்ணி. நீச்சல எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாரு, பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு உடனே போன் பண்றேன். கவலைப்படாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. என்னங்க? ஹலோ, பாட்டி பாருடா. அத்தை, அத்தை உங்களதான். அத்தை, நான் கூப்பிடுறது உங்க காதுலயே விழலையா? விழுது விழுது சொல்லு. ஏன் கவிதா, நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவி குளிப்பாட்டு.
அப்பதான் முடி கரு 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 வளரும். என்ன சொல்ல சிரிக்கிற? ஐயே, என்னது இது? தலையில என்னமோ அணைப்பிள்ளைக்கு கோடு போட்ட மாதிரி கோடெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ பேபி, இதுதான் லேட்டஸ்ட் கஜினி ஸ்டைல். கஜினி ஸ்டைலா? அத்தை, சூப்பரா இருக்கு. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் எங்க? உன் புருஷனை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? உன் கூட தானே பெட்ரூம்ல இருந்தா. அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? பேபி, நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சண்டே இல்ல, ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நல்லா பெப்பர் போட்டு சூப் வைக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு சூப் பிடிக்கும்ல? பிடிக்கும், ஆனா சூடுமா, உடம்புக்கு ஆகாது. வேணும்னா நீ ஒண்ணு பண்ண, நல்லா ஆப்பிள போட்டு நிறைய ஐஸ போட்டு சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கூட குளு 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 குளுன்னு இருக்கும். உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பா போட்டு தரேன். என்ன சொல்லும்? அத்தை, நான் இங்க பதட்டத்துல பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன காலங்காத்தால அப்படி உனக்கு பதட்டம் வந்துருச்சு? என்ன உன் குடும்பத்துல எவனாவது மண்டைய போட்டானா? அது மட்டும் தான் நடக்கல. அண்ணனை காணோம். இந்த வீல் சேர்ல சிரிக்காம உட்கார்ந்துட்டு இருப்பானே அவனா? அவனை மட்டும் காணுமா, இல்ல அவன் கூடவே ஒரு சாமியார் இருப்பானே அவனையும் காணுமா? அமுதா, அமுதா நில்லு. அமுதா, படமல உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எங்க அக்காவோட புருஷனு கூட. சொல்லு, என்ன ஆச்சுன்னு. அண்ணி போன் பண்ணாங்க. காலையில இருந்து அண்ணனை காணுமா தேட சொன்னாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இந்த பாரு, நீ இந்த மாதிரி அழுகாத. நான் போய் மாமாவை தேடுறேன். சரி, வாசு உடனே கிளம்ப சொல்லு.